பொதுவாக அவர் அருட்செல்வர். அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும் அவர் ஒரு அறிவு செல்வர். இந்த பொள்ளாச்சி மண்ணை அலங்கரித்த அந்த மாமனிதர் பிறந்த இந்த மண் பொள்ளாச்சியை சார்ந்த ஒவ்வொருவரும் அறிவு செல்வர்கள். வாழ்கிறவர்களான வாரியர்கள் எனதருமை மாணவ செல்வர்களே, இன்றைய நாள் நமக்கு கிடைத்த ஒரு அருமையான பொன்னான ஒரு வளம் ஆற்றல் மிகு நன்னாள். இந்த பகுதி வாழ் மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாம் அத்துணை பேரும் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று நல்ல உணர்வுகளை உங்கள் உள்ளத்தில் விதைத்து இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று தொடர்ந்த நிகழ்ச்சியாக 18 ஆண்டு காலமாக தினமலர் ஜெயித்து காட்டுவோம் என்று நாளும் எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த தினமலர் நிறுவனத்தாருக்கும் அந்த நிறுவனத்தை சார்ந்த சக பணியாளர்களுக்கும் அத்துணை பேர்களுக்கும் உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்த கடவுளையை எழுப்பி பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சரி, அவர்களை வாழ்க்கையும் பாராட்டினோம். இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்ற மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் ஒரு மேலான நிலைக்கு வரணும். என் மகன் என் மகள் ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு மேதையாக என் குழந்தையும் வருவேன் என்ற உணர்வோடு அந்த கனவோடு இருக்கும் உங்களின் தாய் தந்தை அம்மா அப்பா இந்த நிகழ்ச்சிக்கு விதையாக இருக்கின்ற மாணவ செல்வங்களே, ஜெயித்து காட்டப் போகிறோம் என்ற உணர்வு இருப்பவர்கள் நிச்சயம் 100% மதிப்பெண் பெறுவேன் என்று நினைக்கும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் உங்களுக்கு நீங்களே சாதிக்க பிறந்தவர்கள் அல்லவா? நம் முகத்திற்கு இந்த உலகில் ஒரு முகவரி ஏற்படுத்த வேண்டாமா? நிச்சயம் முடியும் என உன்னை நம்பும் நீ முடியும் என உன்னை நம்ப மறுப்பது ஏன்? முடியும். முடியும். 8 மேல 8 வச்சேன்னா எவரெஸ்ட் கூட நம்ம பக்கத்துல தான் உள்ள. மாணவ செல்வங்களே, என் சக ஆசிரியர் பெருமக்கள், ஆற்றல் மிகு எல்பிஓஏ பள்ளியின் முட்டுக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து சென்றார்கள். இந்த இடத்தில் பேசும்போது கீர்த்தனாசிரியர் அவர்கள் தன்னுடைய கருத்தை நுழையும் போது உங்களால் முடியும் மனத்தை ஒருநிலைப்படுத்துங்கள், நீ உன்னை நம்ப மறுத்தால் வேறு யார் இதை செய்ய போகிறார்கள் என்ற கருத்தை விளைந்தார்கள். நம்மால் முடியும், ஆனால் ஒருநிலையில வச்சுக்கோ. எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுங்க, எதை படிக்கணும்னு தெரிஞ்சுங்க, எப்போ படிக்கணும், அதுதான் ரகசியம். வேற ஒன்றும் இல்லை. ரகசியத்தை சொல்லி தரவா? வேண்டும் என்று சொல்பவர்கள் மட்டும் உங்கள் கையை உயர்த்து பாருங்க. 100 மதிப்பெண் மாணவ போக வேண்டாமா? வேணும். என்னைய அத்துணையில் வாழ்ந்து சரி. ஆனால் இப்ப வந்துருங்க, முக்கியமான விஷயம் வந்துட்டேன். காலம் மிக குறைவு, நான் தொடங்கினேன். இது பேசஞ்சர் இல்ல, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நேரமா போயிட்டு போய் நிக்காது, உடனே கூட குறிப்பிட்டுட்டே இருக்கணும். சொல்ல இது முக்கியம், எதை எழுதணும், எதை எழுதக்கூடாது, என்ன அதுதான் இது முக்கியமானது. நாம் எதற்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்தணும், நிறைவு செய்யணும். ஆக வாழ்ந்து போயிடும். தயாராக மாணவர்களே, குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. மிக முக்கியமானத எல்லா பாடத்திலும் ரகசியத்தையும் சொல்லுவேன். தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள், 100க்கு 100, 200 மதிப்பெண்கள் பெற்ற ரகசியம் வித்தையும் சொல்லி தந்திருப்பார்கள். ரெடி
கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். நல்லா பாருங்க, எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்க கையில வேணுமா? வந்தாச்சுன்னு வச்சுங்க, இதுதான் ரகசியம். எப்படி படிக்கணும்னு பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 3C நோட் பண்ணிக்கங்க, இது ரொம்ப முக்கியம். என்ன 3C? முதல்ல பாருங்க, கிளியர், தெளிவா இருக்கணும். ரெண்டாவது கரெக்ட், சரியா இருக்கணும். மூணாவது C கம்ப்ளீட், முழுமையா இருக்கணும். அறவே படிச்சா வந்து பிரயோஜனம் இல்லாம, அது மேத்ஸா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, ஆங்கிலமா இருந்தாலும் சரி, என்னுடைய பாடம் தமிழாக இருந்தாலும் சரி, முழுமை இருந்தால் தான் முழு மதிப்பெண் பெற முடியும். அதே சமயத்துல R3 ரீட், படி. உனக்கு தான் சொல்லி அது எப்படி படிக்கணும், ரிவைஸ் பண்ணு, மீண்டும் படி. மீண்டும் படிச்சா பத்தாது, உன்னுடைய மனத்தில் ரீகால் பண்ணு. அதுதான் உறுதி, உழைப்பு உன்னிடம் இருந்தால் உலகில் உன்னை வெல்வது கடினம். நீதான் சாதனையாளர். இந்த முறையில் கற்றால் எந்த ஒரு பாடத்திலும் 100 மதிப்பெண் பெறலாம். அது உறுதி. இதற்கு தேவை என்ன? முயற்சி, தொடர் பயிற்சி. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரணமானவனும் சாதனையாளராகலாம். ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது அது தோல்வியாகிறது. அதுவே தொடரும் போது வெற்றியாக மாறிவிடும். வெற்றி கனியை பறிப்போம், நீயும் வெற்றியாளர் தான். நல்ல மதிப்பெண் பெறுவது எப்படி? அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி? இதோ அதற்கான எளிய வழி பாருங்க. புரிஞ்சு படிக்கணும், தெளிஞ்சு படிக்கணும், முழுதும் படிக்கணும். எழுதி படி. நிறைய பேர் எழுதுதில்லை சார். நம்ம இருக்கிற பெரிய குறைய தான் சார். உட்கார்ந்து இதை வீட்டுல பாருங்க. நீ கொண்டு வந்துட்ட தெரியுமா? இது உனக்கு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் தெரியுமா? நல்லா படிக்கணும் தெரியுமா? உட்கார்ந்து படிக்கணும் தெரியுமா? எத்தனை அட்வைஸ். இந்த ரெண்டுக்கு வந்தோடனே ஆளாவது அட்வைஸ் சொல்றாங்கப்பா. புத்தி சொல்றாங்க. புத்தி எல்லாம் நமக்கு தெரியும். நான் படிக்க போறேன், நான் மார்க் வாங்க போறேன். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு, நான் பிறந்த இந்த மண்ணுக்கு, நான் படித்த இந்த பள்ளிக்கு, நான் பிறந்த இந்த நாட்டுக்கு நான் பெருமை சேர்க்க போகிறேன். என்னால் முடியும். எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அதான் உண்மை. அது யாருக்கு சொல்லணுமா? வேண்டாம். ஆனா கொஞ்சம் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிச்சயமா உன்னால முடியும். அதுதான் விரும்பும் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற மாணவ சாதனையாளர்களே, உங்களால் முடியும். இதோ வள்ளுவன் பாருங்க, 2000 வருஷத்துக்கு முதல்ல நம்ம தாத்தன் வள்ளுவ தாத்தன் பக்கத்து சொல்லி போயிருக்கான். 100 மார்க் வாங்க. சயின்ஸ் வேணுமா 100 மார்க் வாங்கிக்க. மேத்ஸ் வேணுமா 100 மார்க் வாங்கிக்க. ஹிஸ்டரிக்காரருக்கு வாங்கிக்க. தமிழ்ல எதுல வேணாலும் கிடைக்கும். நான் சொன்ன ஒரே குரல், காலமாக காலில்லாமல் இருக்கும் ஒரே குரல், கற்க கசடர கற்றவை கற்றபின் நெக்ஸ்ட் எப்படி படிக்கணும் போட்டிருப்பாரு. 7 சொற்கள், 7 சீர், 7மே படிக்க வேண்டியதை சேர்த்துக்கங்க. கற்க என்ன படிக்கணும்? கசடர இடையின்றி படிக்கணும். கற்பவை ஏழ்மைக்கு எதை படிக்க வேண்டுமோ அதை அறிந்து அதை தெரிந்து படிக்கணும். சும்மா படிக்கணும் சார், நான் வீட்டில் உட்காந்து குமுதம் ஆன்மீகம் படிச்சுட்டு இருக்கிறேன், ஜூனியர் விடன் படிச்சுட்டு இருக்கேன், சுட்டி விடன் படிச்சுட்டு இருக்கேன், சோட்டா பீம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் ஜெயிக்க முடியாது. அது சரி. பெற்றோர்களே, ஒரு 2-3 மாசத்துக்கு தயவு செஞ்சு உங்க ஆர்வத்தை கொஞ்சம் தனிச்சுட்டு குழந்தைகளை படிக்க விடுங்க. ஆனா போட்டு பிழிஞ்சு இருக்காதீங்க. அவர்களால் முடியும் நிச்சயமா. அது கற்றதை மீண்டும் நினைவுபடுத்தும்படியாக மீண்டும் படிக்கணும்னா ரிவிஷன் பண்றது. அடுத்தது அது மனதில் நிற்கும்படியாக நிற்க படிக்கணும். அதற்காக இதற்கு நீங்கள் எல்லாம் சாதனையாளராகணும், ஜெயித்து காட்டணும். இது போன்ற தினமலர் நிகழ்ச்சி நம்ம கலந்துக்கிறேன். நானும் பரிசு பெற்றேன். SBOA பள்ளிகள் அத்தனை ஆசிரியர் சொன்னாங்க, வாழ்க்கையே மறக்க மாட்டேன், வாழ்நாள் முழுவதும் நினைப்பீங்க. அதற்காக நான் படிக்க வேண்டும். தகுதியாளமாக வேண்டுமா? அதற்காக படிக்க வேண்டும். மாணவர்களே, முதல்ல சொன்னதுதான் தமிழா ஆங்கிலமா அறிவியலா எந்த பாடத்தில் வேண்டுமானாலும் வள்ளுவர் காட்டும் வழியில் ஜெயித்து காட்டுவோம். நெக்ஸ்ட் 10ஆம் வகுப்பு பாடத்தில் பாருங்க. மொத்தம் 200 மதிப்பெண். இதை நான் வேகமா சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் இருக்குது. நான் அதே திருப்பி
யார் கடனாலும் உங்களால முடியும். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். முதல் தாள் 100 மதிப்பெண், இரண்டாவது தாள் 100 மதிப்பெண். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் 20 மார்க் ஒன் வேர்ட் ஆன்சர். ஜெனரல் எல்லாம் தெரியுமா? அது முதல்ல வரும். அடுத்து வந்து 20 மதிப்பெண்கள் குருவினா சிறுவினா. அடுத்தது வந்து சிறுவினாக்கு வந்துடும். சிறுவினாக்கு வந்து 24 மதிப்பெண், 3 கொஸ்டின் எழுதணும். 4 மார்க் தெரியுமில்ல, 3 எழுதணும். அது வந்துடும். அடுத்தது வந்துட்டு அடுத்தது பிரிவு 3ல 6 வரி விடை செய்யுள்ள உரைநடை 3 கொஸ்டின் எழுதணும். 5 க்கு 3 எழுத சொல்லுவாங்க. 4 மதிப்பெண்கள், மொத்தம் 12 மதிப்பெண். அதை எழுதலாம். அடுத்தது ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. இது ஈஸியா மார்க் வாங்குற வழி. ஒரு பாடம், ஒரு பாட்டு, மனப்பாடம் இல்லாத செய்யுள். நோட் பண்ணிக்கீங்க. மனப்பாடம் இல்லாத பகுதி நமக்கு செய்யுள்ள 5 மதிப்பெண்கள் வரும். அது கலித்தொகையா இருக்கலாம், நந்தி கிளம்பரமா இருக்கலாம், 4000 பிரபலமா இருக்கலாம், தேவாரம் போறதா இருக்கலாம், தமிழ் மொழிக்கு ஒரு இருக்குதுல. அப்ப நீங்க அதை பார்க்கணும். மனப்பாடம் உள்ளதை நல்லா படிங்க. இதுல வந்து 5 மதிப்பெண் கிடைச்சிடும். ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் 5 மார்க். உரைநடை பற்றிய ஒரு பேராகிராஃப், அதுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. அதுலயே மார்க் இருக்கு. மார்க் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்மா வந்துடும். திருக்குறள் பகுதியில் அதிக கவனம் செலுத்துங்க. திருக்குறள் பகுதியில ஒரு கொஸ்டின் 80 மார்க் வாங்கினா 90 போனா 90 வாங்குற 100 முயற்சி பண்ணலாம். என்னால கஷ்டமா இருக்கு, நான் எப்படி மார்க் அதிகமா வாங்க நினைக்கிறேன், குறைந்த அளவு மதிப்பெண்கள் கூட நிச்சயமாக வரும் என்ற ஒரு மனதை உருளைப்பட்டு படிக்க வேண்டிய பாடப்பகுதி திருக்குறள் பகுதி. கண்டிப்பா 8 மார்க் கொஸ்டின் நெடுவினால வந்து கண்டிப்பா வரும். 8 மார்க் அதுல நோட் பண்ணிக்கீங்க. ஒரு முடிவு இருக்கணும், ஒரு தொடங்குற குரல் வரும். 4 மார்க் வந்துச்சா? சிறுவினா குருவினா. சிறுவினாவுக்கு 4 மதிப்பெண், குருவினாவுக்கு 2 மதிப்பெண். 4 மார்க் ஆச்சா? மொத்தம் 18 மதிப்பெண்கள் திருக்குறள்ல இருந்து வந்துடும். அப்புறம் மனப்பாடம். இது ஃபர்ஸ்ட் பேப்பர். நெக்ஸ்ட் செகண்ட். உங்களுக்கான சில டிப்ஸ், இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கீங்க. திருக்குறளை பத்தி சொன்னேன். எத்தனை மார்க் வந்து பாருங்க, 18 மார்க் இதுல வந்துருக்கு. நெக்ஸ்ட் பிரிவு 4ல பாருங்க, 4வது பிரிவு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஒரு செய்யுள் இருக்கும். நான் சொல்லிட்டேன், மனப்பாடம் இல்லாத பகுதி அதுல இருந்து வரும். 5 மதிப்பெண் அதுக்கு வந்துடும். பாடப்பகுதியை மனனம் இல்லாத பாடம் படிச்சுக்கங்க. தலைப்பு இருக்கும், அதுல என்ன தலைப்பு கேட்பாங்க, ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்பாங்க. சில பாட்டுக்கு ஆசிரியர் பேர் கிடைச்சிருக்காது. நீ என்ன பண்ணி அஜிஷோ தெரியாத விட்டுட்டு வந்துடாத. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை எழுதணும். முழுமையா படிக்க சொன்னது தான், அதை நினைவு வச்சுக்கணும். அடுத்து புரிஞ்சுக்கிறதுங்க. நெடுவினா எழுதும் போது குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. முதல்ல இன்ட்ரோடக்ஷன், குறிப்பு சட்டகம். கொஸ்டினே ஆன்சரை முதல்ல கொண்டு வந்துருங்க. நீ என்ன கொஸ்டின் எழுத போறியோ, கண்ணகிக்கும் பாண்டிய மன்னனுக்கும் நடந்த உரையாடல் பற்றி இங்கு காண்போம். அதை அப்படியே இன்ட்ரோடக்ஷன் முன்னே கொண்டு வரலாம். தொடர்ந்து செய்தி எழுதிடலாம். சரியா? நெடுவினா அதை போல செய்யும் பகுதி எதாவது நீங்க எழுதுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர். அடுத்தது 2ஆம் தாள் வந்துடும். பாடப்பகுதியில் இருந்து இலக்கண பகுதி, வினா விடை, துணைப்பாடம். அப்புறம் அடுத்தது பொதுப்பாட வினாக்கள் ஒன் வேர்ட் ஆன்சர். நல்லா கவனி. செகண்ட் பேப்பர்ல 100 மார்க், 60 மார்க் நீ படிச்சதை நினைவுல வச்சுட்டு படிக்காம மார்க் வாங்கிடலாம். இது எப்படி? சிரமம் இல்லாம நோகாம சாமி கும்பிடலாம். படிக்காம மார்க் வாங்க முடியுமா? முடியும். எதுல? தமிழ்ல. எப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி வருஷம் படிச்சிடவே இல்லையா? இத்தனை ஆண்டுகள் படிச்ச செய்தி நினைவுல இருந்து கொண்டாந்தாலே பொது கட்டுரை 10 மார்க். பொதுவா எழுதலாமா? சுற்றுப்புற சூழல், அறிவியல் தாக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி எழுதலாமா? எதுனா கேட்கலாம். நான் கலைஞர் 10 மார்க் வந்து பொது கட்டுரை. மடல் கடிதம் எழுதுதல் 10 மதிப்பெண். நான் இதெல்லாம் வேகமா சொல்றேன். புத்தகத்துல இருந்து உங்க வகுப்பு ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. திட்டமிட்டு படிங்க, சரியா புரிஞ்சுட்டு படிங்க. 20 மார்க் வந்தாச்சு. வங்கி படிவம் நிரப்புதல் 5 மதிப்பெண். அது கவனி தம்பி, படிவம் நிரப்புதல நிறைய பேர் எல்லாம் எழுதுங்க, கீழே கையெழுத்து போடுறது இல்ல. மார்க் வருமா? 5 மார்க். மேல டேட் 4 போடணும். அமௌண்ட் எழுதணும், தொகை. சில பேர் எழுதுனா 8 கோடி ரூபாய் எழுதணும். பெரிய பணக்காரன் இருக்குன்னு தெரியுது. பேங்க்ல போய் பணத்தை சலான் எடுத்து அவங்க பணத்தை கூட்டு உள்ள உட்கார வச்சுருவாங்க. ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு
சாமி கொண்டு போறது போல நினைச்சுட்டு எழுதணும். ஒரு 1000 ரூபாய் எழுதுங்க, 5000 எழுதுங்க, அன்புள்ள ஐயான்னு அன்புள்ள ஜெயான்னு எழுதலாம். ஐயனும் தெரிய மாட்டேங்குது, ஜாவுக்கும் தெரிய மாட்டேங்குது. பிழை நீங்க எழுது சார், மேல சுழிக்க மாட்டல சார், சாரி சார் தான். அது என்ன ஆயிடுது? பிழை நக்கின்னு வருது. என்ன பஞ்சாபம் அதை புரிஞ்சுட்டு எழுதுங்கப்பா. போய் வந்தது அந்த ஆடு அங்கு போய் வந்தது, போயில துணைக்கால் போடல, பேய் வந்ததுன்னு எழுதலாம். பத்தாம் வகுப்பு நான் சிரிக்கிறதுக்கு நகைச்சுவைக்கு சொல்ல வேதனையோடு சொல்லுகிறேன். தமிழ் எழுத்துக்களே நம்ம தெரியாம இருந்தா எப்படிதான் நம்ம மாறு வாங்க முடியும்? கொஞ்சம் இதுக்கு என்ன வழி? ஒரே வழி, எழுதி படி, எழுதி எழுதி படி, எழுதி 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 படி. அதுதான் உன்னுடைய குறை. நீயே என்ன பண்றீங்க? ஒரு பக்கம் பாருங்க, நீ முதல்ல எழுது, உடனே அடுத்து நீயே கரெக்ஷன் பண்ணுங்க. நீ ஆசிரியரா மாறிடுங்க, செக் பண்ணி பாருங்க, எத்தனை மிஸ்டேக் வந்து வட்டம் விடுங்க, அடுத்த முறை எழுதுங்க, சரியாயிடும். மீண்டும் மீண்டும் எழுதினால் உண்மைகளை யாரால முடியும்? இதுதான் ரகசியம். இது 3வது பிரிவு. பாவகை கண்டிப்பா ஒண்ணு வரும். 9வது இயர் 10வது இயர் சாப்டர் 9 and 10 நல்லா படிங்க. ஈஸியா மார்க் ரகசியம் அந்த கடைசியில இருக்கு. பாவகையில ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா ஒரு 5 மார்க், அணி இலக்கணம் ஒண்ணு கண்டிப்பா ஒரு 5 மார்க், அடையிடுதல் திருக்குறள் பழையபடி வருது, திருக்குறள் தான் வரும் 5 மதிப்பெண், 3ல 2 எழுதணும், 10 மார்க் கன்ஃபார்ம் வருமா? படிக்கலாமா? படிச்சுக்கோங்க. அடுத்து துணைப்பாட கட்டுரை 3ல 2 எழுதணும், 10 மார்க் கன்ஃபார்மா வரும். எப்படி சார் படிக்கிறது? 10 குறள் 10 கட்டுரை இருக்கு. கொரட்டை ஒளிய படிச்சா தூக்கம் தான் சார் வருது, கொரட்டை உருவம் போல இருக்கு. அடித்தளம் படிச்சா அடித்தளம்ன்றது எப்படி? புரிஞ்சு படி, கஷ்டப்பட்டு படிக்காத, இஷ்டப்பட்டு படி, நஷ்டம் கிடையாது, நிச்சயமா மதிப்பெண் கிடைக்கும். அப்படி பாருங்க. சரி, 10 கட்டுரை பூரா படிக்கணுமா? ஒரு வேலை செய்யலாம். 1 to 7, 1ல இருந்து 7 வரைக்கும் படி. இப்போ 3 மணி சாய்ஸ் இருக்குங்க. சரி, கஷ்டமா இருக்கா? கடைசியில இருந்து 4ல இருந்து 10 வரைக்கும், 10ல இருந்து 4 வரைக்கும் இப்படி ரிவர்ஸ்ல நீ படிச்சா 2 கட்டுரை நிச்சயமாக வரும். அதுல 10 மார்க் வந்தாச்சு. அடுத்தது ஒரு கடவுள் நமக்கு நிறைய தெரியும். ஒரு கதையை நிறைவு செய்ய கண்டிப்பா வரும், மறந்துடாதீங்க, அவங்க எழுதணும். அல்லது அதுக்கு சாய்ஸ் வந்து கவிதை எழுதணும். உனக்கு தெரிந்ததை ஒரு 8 வரி முடிக்காம எழுதணும். இது அல்லது அது, அதுக்கு 5 மதிப்பெண். இதெல்லாம் ஈஸியா மார்க் வாங்குற வழி. அடுத்தது வங்கி படிவம் நான் சொல்லிட்டேன், அதுல 5 கருத்து இருக்கணும். முதல்ல மேல என்ன இருக்கணும்? நாள். அடுத்து உங்களுடைய பெயர், ஆனா பெயர் எழுதக்கூடாது. என்ன பண்ணணும் சொல்லுங்க? இந்து மார்க் போடலாம், ஸ்டார் போடலாம், இல்ல ஏதாவது போடுங்க, எழுதலாம். பெயர் இருக்கிறது கண்டிப்பா இருக்கணும். அடுத்த தொகை, எண்ணால் எழுத்தார் இருக்கா? உங்க அடுத்து நம்பர் இருக்கணும், அக்கவுண்ட் நம்பர், அதை எழுதணும். அடுத்தது கீழே பணம் செலுத்துபவர் ஒப்பம், சைன் இருக்கணும். ஏதாவது இந்து மார்க்க சைனா இருக்கு, ஏதாவது கண்டிப்பா எழுதணும். ஆனா நம்மால 8 கோடி ரூபாய் எழுதணும், எத்தனை சைன் போடணும் அப்படிங்க தெரியாது. ஒண்ணு கேஷியர்ல காசாலும் அப்படியே சைன் போட்டு வைப்போம், மேனேஜர்ல சைன் போட்டு வைப்போம். ஏன்னா நீ எப்போ மேனேஜர் ஆன, நீ எப்போ கேஷியர் ஆன, அந்த பாவம் படிச்சே பார்க்க மாட்டோம். அவசரப்படாத, உன்னுடைய மதிப்பெண்ணை இழந்து விடாதே, மிக முக்கியம். அப்புறம் வாழ்வியல் சூழல், அதை வச்சு உங்களுக்கு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும், பார்த்துக்கங்க. அடுத்தது நெக்ஸ்ட், அது மடல் எழுத சொன்னீங்க, முதற்கொற்றை, அவ்வளவுதான் முடிஞ்சது. இது முக்கியமானது. அடுத்த நெக்ஸ்ட் ஜெயித்து காட்ட முக்கியமானது கவனி. இது உங்களுக்கான ஒரு மனம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். மனம் ஒரு கணினி, மனித மனம் ஒரு கணினி, அதில் போட்டு வைத்தால் நம்பி அதில் சேமித்தால் அது வெற்றிக்கு வழிகாட்டும், உன் வாழ்வினில் உயர்வு வரும். இது நிச்சயம். அதில் போட்டு வைங்க, உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். நெக்ஸ்ட், தொலைக்காட்சி முக்கியமான பாருங்க. கொஞ்சம் தொலைக்காட்சிக்கு ஓய்வு கொடு. கொஞ்சம் அதிகாலையில கொஞ்சம் விரைந்து கொஞ்சம் நேரத்தை சேவ் பண்ணுங்க. எழுதுறீங்க, அதிகாலை
படி, கஷ்டப்பட்டு படிக்காத, இஷ்டப்பட்டு படி. தமிழ் தானே, தமிழ் தானே சார் என்று படிக்காத, தமிழ் தேனே என்று நினைத்து படி. நீ தலை குனிந்து படித்தால் நீ படித்த படிப்பு நாளை உன்னை தலை நிமிரச் செய்யும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே ஒரே நாளில் வெற்றி பெற்றதில்லை, நிச்சயமா கிடைக்கிறது. அதற்கு உழைப்பு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னரும் எவ்வளவோ உழைப்பு முயற்சியும் மறைந்துள்ளன. விடாமுயற்சியே வெற்றிக்கு வழி. எதையும் தொடர்ந்து செய்ய. நம் தவறுக்கு என்ன காரணம், ஏன் மார்க் கம்மியாச்சு அனலைஸ் பண்ண, நிச்சயமாக சாதிக்க முடியும். இந்த தினமலர் வழிகாட்டுதல் நிறைந்த மதிப்பெண்கள் பெறட்டும். இந்த பொள்ளாச்சி பகுதி வாழ்ந்த மாணவ செல்வங்கள் மிகச்சிறந்த